வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் எல்லோருக்குமான பொது கல்வி இல்லை, எல்லாருமே படிக்க முடியாது. எல்லோருக்குமான பொது கல்வி இல்லை என்பதை விட பெண்களுக்கான கல்வி என்பது முற்றிலுமாக இல்லை. பெண்களும் வெளியே படிக்க தயங்கினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போதான் மிஷனரிமார்கள் இங்கே வந்தபோது ஆண் ஆசிரியர்கள்ட்ட பெண் பிள்ளைகள் வரமாட்டாங்கிறதுக்காக பெண் மிஷனரிகள் வரணும் டீச்சர் வேலைக்குலாம் முயற்சி எடுத்தாங்க. பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அப்படி பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு மிஷனரி சொசைட்டி ஜான் தாமஸ் டக்கர் என்பவரை 1832 இங்கே கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்து இங்கே அவர் பல வேலைகள் செஞ்சார். இந்த மண்ணடியில் இருக்கக்கூடிய டக்கர் சர்ச்சில் வேலை செஞ்சார். அப்புறம் ஏமி கால்மைக்கலோட, ராபர்ட் கால்வெல்லோட இவங்களோடலாம் சேர்ந்து அவர் பணியாற்றினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. இந்த நம்ம நாட்டில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை தினமும் கடிதம் எழுதி அவங்க தங்கச்சிக்கு அனுப்புவார், சாரால் டக்கருக்கு அனுப்புவார். ஏன்னா அவங்க ஒரு போலியோனால் அட்டாக் பண்ணப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுது போகணுன்றதுக்காக தினந்தோறும் மிஷனரி வாழ்க்கையில் இவர் சந்திக்கிற சவால்களை கடிதமாக எழுதி அவங்களுக்கு அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது ஒரு செய்தி அனுப்புறாரு. இந்த மாதிரி சாரா, இன்னைக்கு நான் ஒரு தெரு வழியாக போயிட்டே இருந்தேன், ரொம்ப தண்ணி தாகம் வந்துச்சு, தண்ணி குடிக்கலான்னு ஒரு வீட்டு கதவை தட்டினேன். ஒரு பொண்ணு கதவை தந்து என்னை பார்த்தோன்னே அது உள்ள ஒரு தவதன் ஓடிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னா மாதிரி வெளி ஆண்கள்கிட்ட நான் பேசக்கூடாது அப்படின்னு தடை இருக்கு, இப்படிலாம் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நிலைமை இருக்குன்னு எழுதுறார். இதை கேள்விப்பட்ட சாரால் டக்கர், போலியோவில் பாதிக்கப்பட்ட நானே, சரிவர இயங்க முடியாத நானே படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்தியாவில் இருக்கிற பெண்கள், தென்னிந்தியாவில் இருக்கிற பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு எப்படியா படிப்பை கொடுக்கணுமேன்னு அவங்க நிறைய டொனேஷனை சேர்த்து இங்கே அனுப்பி, இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்க சொல்லி நிறைய பணங்கள் அனுப்பி, அது கொஞ்ச நாள் அந்த பள்ளிக்கூடங்கள் மூடி அவங்க இறந்து போன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து, ஐயோ நம்ம ஃப்ரெண்டு ஆசைப்பட்டா இந்த நாட்டு பெண்கள் படிப்பறிவு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு அவங்கெல்லாம் பணம் போட்டு தான் இன்னைக்கு நெல்லையில் இருக்கிற தென்னிந்தியாவின் முதல் பெண் கல்லூரி சாரால் டக்கர் கல்லூரி உருவாச்சுங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும். எதுக்கு இதை சொல்றேன்னா, கிறிஸ்தவ அன்பு அடுத்தவர்களுடைய மேம்படுத்துவதற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறது. அன்றைக்கு போலியோவால பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை நம்மளே எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தயங்காம, என்னுடைய நிலை தென்னிந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு, அந்த பெண்களை பார்த்து கூட இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க பேர்ல இன்னைக்கு நெல்லைக்கு போனீங்கன்னா சாரால் டக்கர் கல்லூரி தென்னிந்தியாவின் முதல் பெண் கல்லூரி. அதுக்கப்புறம் நெல்லையில பல கல்லூரிகள் வந்துருச்சு. இந்த கல்லூரி உருவாவதற்கு பின்னால் இருந்த இந்த சம்பவத்தை படிக்கும்போது மனசு எவ்வளோ நமக்கு அவங்க அண்ணன் தொடர்ந்து இங்கே எழுதுற கடிதத்தை எழுதி படிச்சு, அது அண்ணனுக்கு பொழுதுபோக்கா அந்த கடிதத்தை படிச்சுட்டு விட்டுறாம அதுல இருக்கக்கூடிய அந்த ஆழமான பிரச்சனையை புரிந்துகிட்டு அங்கிருந்து பணம் சேகரித்து அனுப்பி, அந்த நிறுவனங்கள் நடுவில் சில நாள் மூடப்பட்டதுக்கு பிறகு இவங்க இறந்து போன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம், சரி நம்ம ஃப்ரெண்டு ஆசைப்பட்டான்னு விட்டுறாம, ஃப்ரெண்ட்ஸு எப்படியா நல்ல நம்ம தோழி இப்படி ஆசைப்பட்டா அவளுடைய கனவு நிறைவேறாம போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பணம் சேகரித்து தென்னிந்தியாவின் முதல் பெண் கல்லூரி இங்கே இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நிறுவனத்திற்கு பின்னாலும், கிறிஸ்தவ நிறுவனத்திற்கு பின்னாலும் இது போன்று பல்வேறு கண்ணீர் கதைகளும் தியாக கதைகளும் தியாக வரலாறுகளும் இருக்கிறது. இன்றைக்கு அதன் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிற நாமும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சிறப்பையும் இந்த நிறுவனங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.